சென்னையின் புறநகர்களில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர் இன்னும் வடியாததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, நீங்க சொல்லுங்க, மழைநீரால எந்தெந்த பகுதிகளெல்லாம் பாதிப்புக்குள்ள இருக்கு? அதாவது சென்னை புறநகர் பகுதிகளான அதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த தென் சென்னை பகுதியில் இருக்கின்ற பகுதிகளில் தான் அதிக அளவில் இந்த வெள்ளச்சதம் ஏற்பட்டிருக்கிறது. நாம் இப்போ பெருங்களத்தூர் பகுதியில் இருக்கின்றோம். சென்னையின் புறநகர் பகுதி. இந்த பகுதியில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது என்பதை நேரடியாக பார்க்கலாம். இன்னும் வீடுகளில் தேங்கி இருக்கின்ற தண்ணீர் அப்படியே தான் இருக்கிறது, இன்னும் குறையவில்லை. பக்கத்தில் இருக்கின்ற மணிமங்கலம் ஏரி போன்ற ஏரிகளிலிருந்து, செம்பரப்பாக்கம் போன்ற ஏரிகளிலிருந்து வருகின்ற தண்ணீர் எல்லாம் தற்போது ஊருக்குள் புகுந்து வீடுகளில் இருக்கிறது. இந்த வீடுகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதை நாம் பார்க்கலாம். இதே போல முடிச்சூர், பல இடங்களில் வரதராஜபுரம் மற்றும் மன்னிவாக்கம் அந்த தண்ணீரில் தான் மிதந்து கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் அனைத்தும் தண்ணீரில் மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த தண்ணீர் வழியாகத்தான் அவர்கள் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இன்னும் முற்றிலுமாக இங்கு தண்ணீர் வடியவில்லை. குறிப்பாக முடிச்சூர் பகுதியில் சொல்ல வேண்டும் என்றால் அங்கு இன்னும் வீடுகள் எல்லாம் முதல் தளம் வரையில் மூழ்கி இருக்கிறது. அந்த பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியவில்லை. அவர்களுக்கான தேவையான மீட்பு நடவடிக்கைகள், உணவு போன்ற விஷயங்களும் நடந்து வருகிறது. பார்க்கலாம், பல வீடுகள் இந்த இடங்களில் சென்னையின் புறநகர் பகுதிகளில், அதாவது தென் சென்னை பகுதிகளில் இந்த நிலையில் தான் இருக்கிறது. இன்னும் முற்றிலுமாக தண்ணீர் வடியவே இல்லை. அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். மேலும் மீட்பு பணிகளும் நடந்து வருகிறது. நாம் இங்க இருக்கவங்க கிட்ட பேசலாம். இந்த தண்ணீர் இப்படியே தேங்கி இருக்கிறனால எந்த மாதிரியான பிரச்சனைகளை சமாளிச்சு வரீங்க? ரொம்ப கடுமையாக இருக்கிறது. இயல்பு வாழ்க்கை ரொம்ப பாதிப்பாக இருக்கிறது. எந்த நடவடிக்கையுமே கிடையாது. ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறோம். இது வரைக்கும் யாருமே வந்து எட்டியும் பார்க்கல, யாருமே எதுவுமே பண்ணலை. இதனால் எங்கள் வீட்டில் இருந்து ரொம்ப அவஸ்தையாக இருக்குது. கொசுகள் வேறு போன்ற இதுலேருந்து ரொம்ப கலிஜியான என்ன சொல்கிறது, சொல்லவே முடியல, அவ்வளோ வருத்தமாக இருக்கிறது. பல மக்கள் முடிச்சூர் பகுதியில் குறிப்பாக வீடுகளில் பல மக்கள் உணவு இல்லாமல் தவித்து வராங்க. அவங்களுக்கு விமானப்படை மூலமாக உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. வெளி உலக தொடர்பே இல்லாமல், மின்சாரம் இல்லாமல், முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து இல்லாமல் அவர்கள் அவதிப்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு படகு மூலமாக இராணுவத்தினர் மீட்பு பணியிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்கமணி, இப்ப குடியிருப்பை சுற்றி மழைநீர் சூழ்ந்திருக்கிறத பற்றி சொன்னீங்க. இதை வெளியேற்றுவதற்கு அதிகாரிகள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா? அதாவது இந்த மோட்டாரை வைத்து அகற்ற முடியாத அளவிற்கு திக்கு முக்காடி வருகின்றனர் நிர்வாகத்தினர். ஏனென்றால் குறைந்த தண்ணீராக இருந்தால் அவர்கள் மோட்டார் மூலமாக அவர்கள் அகற்றிவிடலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த தென் சென்னை பகுதி முழுவதுமே ஒட்டுமொத்தமாக தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இதனால் இந்த தண்ணீரை அகற்ற முடியாமல் அவர்கள் தவித்து வருகின்றனர். இருப்பினும் தற்போது மழை இல்லாத காரணத்தால் ஒரு சில நாட்களில் இந்த தண்ணீர் வடிந்துவிடும் என்று அவர்கள் கூறி வருகிறார்கள். தற்போது வரையில் சில இடங்களில் சாலைகளில் இருக்கும் தண்ணீரை மட்டுமே அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இது மாதிரியான ஊருக்குள் இருக்கும் தண்ணீரை அகற்ற முடியாத திணறி வருகின்றனர். இருப்பினும் மக்கள் ஏதேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை மீட்கும் நடவடிக்கை, அவர்களுக்கு உணவு வழங்கும் நடவடிக்கை மற்றும் மருத்துவ உதவிகள் செய்வது போன்ற விஷயங்களால் நடந்து வருகிறது. உங்க தகவல்களுக்கு நன்றி தங்கமணி.